ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுற எல்பிஜி சிலிண்டர் தான் நாம் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை விடையுமே ஒரு அணுகுண்டி சக்தி வாய்ந்ததான் இந்த ஃப்ரிட்ஜ். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நாம் என்னெல்லாம் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தப்பு ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கு கூட காரணமாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் தான். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற இந்த ஃப்ரீசர்லையாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நமக்கு கண்ட்ரோலிங் அப்படின்னு இருக்கும். அதாவது கூலிங் கண்ட்ரோல் இருக்கும். நமக்கு ஃப்ரிட்ஜு மினிமம் இருக்கணுமா அல்லது மேக்ஸிமம் இருக்கணுமா அல்லது பெஸ்ட்டில் இருக்கணுமா 1 2 3 அந்த மாதிரி கூட சிம்பிள் போட்டு வச்சுருப்பாங்க. நாம் எப்போவுமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டு, அதாவது மீடியமில் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம மினிமம்லேயும் வச்சுக்கக்கூடாது, மேக்ஸிமம்லேயும் வச்சக்கூடாது. ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 1 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் சம்மரில் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு கூலிங் பத்தலைன்னு மேக்ஸிமம் அதாவது 7 8 அந்த மாதிரி வைக்கவே கூடாது. அந்த மாதிரி நமக்கு வைக்கும்போது நமக்கு கரண்ட் பில் பார்த்திங்கன்னா சரியாக எகிரிடும். நார்மலாகவே நமக்கு ஃப்ரிட்ஜு ஒரு 24 மணி நேரம் ஓடுது அப்படின்னா நமக்கு ஃபுல் டைம் அப்படியே ஓடிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு 5 6 மணி நேரம் ஓடிட்டு அது கொஞ்சமாக அப்படியே ஆவரேஜில் அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் இது தெரியாமல் அதோட கண்ட்ரோலை மாற்றி மாற்றி வைக்கிறதால நமக்கு ஃப்ரிட்ஜில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லும் அதிகமாக இருக்கும், நமக்கு கூலிங்கும் சரியாக இருக்காது. அதனால் ஒரே ஸ்டேட்டில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தெர்மோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே நமக்கு ஃப்ரிட்ஜில் கூலிங் பிரச்சனை வந்தது அப்படின்னா இதை தான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குது. இதை நான் க்ளீன் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த ட்ரே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கண்ணாடி டைப்பில் இருக்கிறதால இதை அப்படியே மெதுவாக கீழே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ஊறி போய்டும். நமக்கு துடைக்கும் போது ரொம்ப வசதியாக இருக்கும். நாம் இதை துடைக்கும் போது முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய பொருள் பேக்கிங் சோடா. அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பேக்கிங் சோடா தான். அதில் கொஞ்சமாக அதில் மேலே தூவி விட்டுட்டு நம்ம தொடச்சி எடுக்கும்போது அது ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நாம் நிறைய உணவுப் பொருட்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சிதறி கிடக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பேக்கிங் சோடா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன், அல்லது தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் ஃப்ரிட்ஜோட உள் பகுதியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தாவே போதும். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் ஒரு விஷயம் காமிக்கிறதுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள், அது இந்த மஸ்கிட்டோஸ் தான், அதாவது கொசு. அதிகமாக கூலிங்காக இருக்கிற பகுதியில் கொசுவால் வாழ முடியாது. அதனால் உள்ளே வர கொசுக்கள் எல்லாம் செத்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலே நமக்கு செத்து போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கொசுக்கள் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் சில ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது இந்த மத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து கெட்ட வாடை எதுவுமே அடிக்காமல் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரிட்ஜில் இருக்கிற சென்சார் பாருங்கள். இதுதான் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சாரில் நம்ம தண்ணி எதுவும் விடக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வைக்கும்போது இந்த சென்சாரில் டச் ஆகாமல் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். அந்த தண்ணியில் தொட்டு தொட்டு தொடச்சி எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம தண்ணியை மாற்றி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த சென்சார் பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதி. இந்த பகுதி மேலே நம்ம எந்த பொருளும் டச் ஆகாத மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது அது சரியான பொருளை எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நல்லா சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அது கூலிங் கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் முட்டையை ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே டோர் பகுதியிலையோ அல்லது ஃப்ரிட்ஜ் ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயோ ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே ஸ்டோர் பண்ணவே கூடாது. நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாகிடுச்சுன்னா நாம் நினைப்போம் ஏசியில் தான் நமக்கு கரண்ட் பில் அதிகமாகுது அப்படின்னு. ஆனால் ஃப்ரிட்ஜு கூடவும் இதுக்கு ஒரு காரணம் தான். ஃப்ரிட்ஜிலேருந்து அதிகமாக கூலிங் ரிலீஸ் ஆகிட்டே இருக்க அதுவும் நமக்கு கரண்ட் பில் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துருக்கிறேன். இந்த வேஸ்லினில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கேஸ்கட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக தான் அப்ளை பண்ணி விடணும். நம்ம ஃப்ரிட்ஜு எப்போவுமே சரியாக க்ளோஸ் ஆகாமல் லைட்டாக ஓப்பனாக இருந்தால் கூட அதோட கூலிங் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு
இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால அதுக்கு அதிகமாக கூலிங் தேவைப்படும். இதனால கூட நமக்கு கரண்ட் பில் அதிகமாயிடும். ஒரு பழைய ஏடிஎம் கார்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஏடிஎம் கார்டு மேலே இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று சுற்றி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அட்டை மாதிரி கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துணி சுற்றிட்டு அந்த கேஸ்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் நான் வேஸ்லின் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அது மேலே இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வேறு பொருளை வச்சு துடைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே இருக்கிற அழுக்கும் வரும். அதே சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற அந்த வேஸ்லினும் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆகும். ஒரு குக்கருக்கு ஒரு கேஸ்கட் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்கு இந்த கேஸ்கட் ரொம்ப முக்கியங்க. நம்ம குக்கரில் கேஸ்கட் சரியாக இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜும். ஒரு ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீசர் நமக்கு இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கரண்ட் பில் நல்லா எகிரிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி கெட்டி ஆக ஆக நம்ம எடுத்து விட்டுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுத்து விடாமல் நம்ம அது மேலே பொருளை போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் பில் பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டேன். நமக்கு நார்மலாகவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சாவே போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சி போயிடும். நம்ம இதை கண்டுக்காமல் அப்படியே வைக்க அது என்ன ஆகும் அப்படின்னா மேலே மலை மாதிரி குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கெட்டியான ஒரு டவலோ அல்லது கெட்டியான ஒரு துணியோ யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி அந்த தண்ணி ஃபுல்லாக முழுசாக முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம துணி வைக்கும்போது ஃபுல்லாகவே அந்த தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஃப்ரீசரில் வச்சு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். அல்லது நீங்கள் பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த துணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு பதிலாக சூடான தண்ணி 1 கப்பு ஊற்றினா கூட நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். டக்குன்னு நமக்கு நிறைய ஐஸ் கட்டிகளை கரைக்கணும் அப்படின்னா சூடான கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடலாம். அல்லது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பட்டனை வாரத்துக்கு ஒரு முறை நாம் இந்த மாதிரி அமுத்தி விட்டாவே போதும். நமக்கு இந்த மாதிரி நிறைய கட்டிகள் எல்லாம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இந்த பின்பகுதியில் இருக்கிற இந்த கம்பி தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு கம்பி மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற LPG சிலிண்டர் விடையும் ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க இது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு வைக்கும்போது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது காற்று வரக்கூடிய பகுதியில் வைக்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை சுவரோடு ஒட்டி வைக்கவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இந்த மாதிரி சுவரோடு ஒட்டி வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த கம்பிகளெல்லாம் தேஞ்சு அந்த கேஸ் அந்த கம்பி வழியாக தான் பாஸ் ஆகும். அந்த கேஸ் சரியாக பாஸ் ஆக முடியாமல் நிறைய ப்ரெஷர் அழுத்தமாகி இதனாலேயே நமக்கு ஃப்ரிட்ஜு சீக்கிரமாக வெடிச்சிடும். ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கேஸ் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி கேஸ் ஸ்மெல் லைட்டாக வந்தால் கூட நம்ம எந்த விதமான சுவிட்ச் எதுவுமே போடக்கூடாது. சின்ன தீப்பொறி கிடச்சாவே போதும், பயங்கரமாக வெடித்து சிதறிடும். அதனால் எப்போவுமே கேஸ் ஸ்மெல் வந்தது அப்படின்னா நம்மளுடைய ஜன்னல் பகுதி, கதவு பகுதி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓப்பன்லேயே விட்டுக்கணும். நாம் ஃப்ரிட்ஜு வாங்கும்போது இன்பில்டாகவே நமக்கு ஸ்டெபிளைசர் இருக்குது, நமக்கு புதுசாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதையெல்லாம் நம்பவே கூடாது. கண்டிப்பாக நம்ம வேறு ஸ்டெபிளைசர் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் பெரிய நம்ம இழப்புகளை தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டிகளெல்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம கையிலேயே வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதே கையில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஐஸ் கட்டிகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உருகி தண்ணியாகவே வந்துடும். நமக்கு வீடு ஃபுல்லாக தண்ணி பெருகிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டிகள் சீக்கிரமாக கரையணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கத்தியெல்லாம் வச்சு நம்ம குத்தவே கூடாது. அந்த ஃப்ரீசரில் இருக்கிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான பகுதி. இந்த சென்சிட்டிவான பகுதியில் நம்ம கத்தி வச்சு குத்துறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஃப்ரிட்ஜு சீக்கிரமாக நமக்கு ஃபால்ட் ஆகிடும். அதனால் சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மேலாப்பில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டிகளெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடலாம். நம்ம குத்தவே கூடாது. மேலே இருக்கிற ஐஸ் கட்டிகளை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி கத்தி யூஸ் பண்ணவே கூடாதுங்க. நான் இப்போ ஸ்பூன் வச்சு தான் மேலே இருக்கிற ஐஸ் கட்டிகள் மட்டுமே கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோ நம்ம குத்தினோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஃப்ரிட்ஜு நாசமாயிடுங்க. இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.